வணக்கம் நண்பர்களே. காட்டுக்கு ராஜா எப்பவுமே சிங்கம் தான். ஒருவேளை கழுத ராஜாவா இருந்தா எப்படி இருக்குன்ற கற்பனை கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இதை சுருக்கமா சொல்லணும்னா, மிருகங்கள் வாழ்ற நகரத்துல சிங்கம் ராஜாவா இருக்கு. அதோட புள்ளைய அடுத்த ராஜாவா தேர்வு செய்யலாம்னு பார்த்தா மற்ற மிருகங்கள்லாம் அந்த முடிவை எதிர்த்து போராட்டம் பண்ணுதுங்க. இதுல நரி தந்திரமா செயல்பட்டு எலெக்ஷன் நடத்தி ராஜாவை தேர்வு செய்வோம்னு சிங்கத்துக்கே யோசனை தருது. இப்போ இந்த போட்டியில ஒரு கழுதை எப்படி கலந்துக்குச்சு, அதை எப்படி மற்ற மிருகங்கள் தேர்வு செய்துங்க, ஒரு முட்டாள் கழுதை ராஜ்யத்தை எப்படி ஆளப்போகுது, நரி ஏன் தந்திரமா கழுதையை ஜெயிக்க வச்சுதுன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2020 வெளிவந்த டாங்கி கிங் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியில ஓட்டப்பல்லு கழுதையான மாங்கு கலந்துக்குது. இந்த கடைசி கேள்வியை மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 1 கோடி உண்ணுதுன்னு சொல்லுது ஒட்டகச்சிவிங்கி. அது என்னன்னு ஆவலா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சித்தப்பா கழுதை வந்து கண்டமேனிக்கு கழுவி ஊத்துறாரு. சீக்கிரமா ஏந்திரிடா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு கத்துறாரு. அப்பதான் கனவு கலைஞ்ச மாங்கு நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு கத்திக்கிட்டே ஏந்திரிக்கிறான். டே தம்பி, கனவுல தான் நம்மலாம் கோடீஸ்வரன் ஆக முடியும், நெசத்துல தெருக்கோடியில தான் நின்றுகிட்டு இருக்கோம்னு சொல்றாரு சித்தப்பா. அட சும்மாரு சித்தப்பா, என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோ, கலவரமான கலர்ல ஒரு காரை வாங்கி அதுல அழகான ஒரு கழுதையை ஏத்திக்கிட்டு இன்ப சுற்றுலாக்கு போவன்னு சொல்றான் மாங்கு. மறுபடியும் சொல் பேச்சை கேட்காம கனவு காண்றானே. இன்னைக்கு ஊரே நம்ம கிட்ட துணி போட்டிருக்கு, ஒழுங்கா அதை வெளுத்து கொடுக்கணும், சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாரு சித்தப்பா. கனவை நிறைவேற்ற கடினமா உழைச்சாகணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதனால நான் இந்த துணியை துவைக்க வரேன்னு சொல்றான் மாங்கு. உங்க அப்பா கடினமா உழைச்சி ஓடா தேஞ்சு போய்தான் இப்ப செவுத்துல தொங்கிட்டு இருக்காரு. அதனால கண்டதையும் போட்டு குழப்பிக்காம இளவரசரோட துணியை ஒழுங்கா துவைக்கிற வழியை பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு சித்தப்பா. அங்கிருந்து துணி துவைக்கிற இடத்துக்கு வந்த மாங்கு மற்ற கழுதைங்களோட ஒன்று சேர்ந்து குதூகலமா பாட்டு பாடி குத்தாட்டம் போட்டு ஜாலியா துணி துவைக்கிறான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இளவரசரோட துணியை அயன் பண்ணும்போது போட்டோல இருந்த அப்பா தடியாலேயே மாங்கு மண்டையில ஒண்ணு வச்சு, என் தம்பி கடகறான் முட்டா பைய, அவன் பேச்சை கேட்காம உன் கனவை நிறைவேற்றுற வழியை பாருன்னு சொல்றாரு. இது உண்மையா? நிஜமாலுமே நீங்க போட்டோ மூலமா எனக்கு வந்து அறிவுரை சொல்றீங்களான்னு கேட்கறான் மாங்கு. அடே மங்குனி பயலே, இது உன் கற்பனை தான், இருந்தாலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு நைனா. அது சரின்னு சொல்லிட்டு துணியை பார்த்தா பொத்தல் போட்டுக்குது. இளவரசரோட துணியை சேதாரப்படுத்திட்டனே, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செதைச்சிட்டு வரேன்னு புலம்புறான். அப்போ அயன் பண்ண துணியை ஒழுங்கா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு கத்துறாரு சித்தப்பா. சரின்னு மூட்டையை கட்டிக்கிட்டு பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சு ஆசாத் நகரத்துக்கு வருது மாங்கு. அங்க இருக்க மிருகங்க கிட்ட துணியை தரும்போது வாய் சும்மா இல்லாம வம்பு இழுத்து கண்டமேனிக்கு அடி வாங்காம தப்பிச்சு ஓடுது. முரட்டு மாடுங்களுக்கே போக்கு காட்டி கலவரம் பண்ணுது மாங்கு. அப்போ வழியில வந்த வரி குதிரைய கழுதையா நினைச்சு ஓரமா தூக்கிட்டு போய் மிதிக்குதுங்க மலை மாடுங்க. அங்க இருந்து எஸ்ஸான மாங்கு ஊருக்குள்ள வந்தா பணக்காரங்களை எதிர்த்து கரடி தலைமையில போராட்டம் நடக்குது. அதை கவனிச்சு கரடி கிட்ட போய் எதிர்காலத்துல நானும் பணக்காரன் ஆகிட்டேன்னா என்னையும் எதிர்த்து போராட்டம் பண்ணுவீங்களான்னு கேக்குது மாங்கு. உன்னையெல்லாம் அவனுங்க கிட்ட கூட சேர்க்க மாட்டானுங்க தம்பின்னு கரடி சொல்லும் போதே ஆசாத் நகரத்தோட இளவரசனா இருக்க சிங்கம் போராட்டம் நடக்கிற இடத்துல வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்து எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு போகுது. அவரோட துணியை தான்ப்பா நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன், உடனே அவர்கிட்ட கொடுத்தாக்கணும்னு சொல்லி அரண்மனைக்கு வந்து சேருது மாங்கு. இவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகையை நான் இப்பதான்ப்பா கிட்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு மணி அடிக்குது. அந்த சத்தம் கேட்டு ஓவரா சீன் போடுற பெண் நரி ஒண்ணு வெளியே வருது. மாங்குவை பார்த்து யாரு என்னன்னு கேட்க, நான் இளவரசரோட துணியை தோச்சி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க யாருன்னு கேக்குது மாங்கு. நான் தான் அரசருக்கே அறிவுரை சொல்ற முக்கியமான மந்திரி. சரி, துணியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லுது நரி. என் வாழ்நாள்ல நான் இப்பதான் அரண்மனையவே பாக்குறேன், இதுக்கப்புறம் நான் இளவரசனெல்லாம் எப்ப பாக்குறது, தயவு செஞ்சு நானே போய் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அழுது புலம்புது மாங்கு. அதனால செம்ம கடுப்பான நரி போய் தொலைன்னு கத்துது. உடனே அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி இடத்த நான் கனவுல கூட பார்த்தது இல்லைன்னு புலம்புது. அங்கிருந்து இளவரசர் ரூமுக்கு வந்ததும் அவர் தரையில படுத்து கிடக்கிறத பார்த்து, ஐயோ அம்மா யாராவது ஓடி வாங்க, இளவரசர் மூச்சு வச்சு இல்லாம படுத்து கிடக்கிறாருன்னு கூப்பிடுது. டேய், நான் தரையில படுத்து செல்ஃபி தான்டா எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு போனை காட்டுறாரு இளவரசர். அப்படியாண்ணே, சரிண்ணே, உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு போட்டு காட்டினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு கேட்கறான் மாங்கு. சரின்னு சிங்கமும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறப்போ, என்னடா இது ஓட்டையா இருக்கேன்னு கேக்குது. அது நவீன தொழில்நுட்பத்தால உருவாக்கின ஓட்டைங்கய்யா, உங்க வாழை சுதந்திரமா ஆட்டவும் காத்தோட்டமா இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஓட்டை போட்டிருக்கு. இதை போட்டுக்கிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கன்னி பெண்கள் கூட்டம் உங்க பின்னாடியே பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னா பாத்துக்கோங்கலன்னு நிலைமைய சமாளிக்குது. அப்போ நரிய கூப்பிட்டு எப்படி இருக்கு என் ட்ரெஸ்ன்னு கேட்ட சிங்கத்துக்கிட்ட, சூப்பரா இருக்கு தம்பின்னு பாராட்டுது நரி. அதை கேட்டு அழகா பிறந்தது ஏன் குத்தமா, அதுக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன்னு ஓவரா சீன் போடுது சிங்கம். இதை கவனிச்சு நல்ல வேலை இவன் முட்டாளா இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுன்னு ஃபீல் பண்ணுது நரி. அப்போ அரசர் நரிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அரசவையை கூட்டி கெத்தா அரியணையில வந்து உக்காந்த சிங்கராஜா
இன்னைக்கு நடக்க போற திருவிழா பிரம்மாண்டமா இருக்கணும், அதுல நான் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட போறேன்னு சொல்லி சபையை கலைக்கிறாரு. அங்க வந்த நரிக்கிட்ட எனக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கு நடக்க போற திருவிழால என் புள்ள ஆசாத தான் நான் அரசனா அறிவிக்க போறேன். அவன் இன்னமும் சின்ன புள்ளத்தனமா செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தான் அவனுக்கு அறிவுரை சொல்லி நல்ல அரசனா வழி நடத்தணும். அதே போல மற்ற மிருகங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்க வைக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நாம ஏன் ஓட்டு போட்டு அரசரை தேர்வு செய்யறோம்னு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லுது நரி. இதை கேட்டு செம்ம கடுப்பான அரசர், ஓட்டு போட்டு தான் என் புள்ளைய தேர்வு செய்வீங்களோ? அவன்லாம் பிறந்ததுல இருந்தே அரசர் தான், தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஐயா, நான் சொல்றது தெளிவா கேளுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டு தான் அரசரை தேர்வு செய்யறோம்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனுங்க ஓட்டெல்லாம் செல்லா ஓட்டாக்கி நம்ம இஷ்டத்துக்கு ஆசாது தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னு அறிவிச்சிருவோம். யார் நம்மளை எதிர்த்து கேட்பான ஐடியா தருது நரி. என்ன இருந்தாலும் எனக்கு வம்சா வழியா வர வழக்கத்தை விட ஓட்டு போடுற வழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு அரசர். அங்க ஒளிஞ்சிருந்த பச்சோந்தி, என்னப்பா சிங்கராஜா உன்னை மதிக்காம போயிட்டாருன்னு கிண்டல் பண்ணுது. அடே, சிங்கமா இருந்தாலும் அதை சர்க்கஸ்ல வித்த காட்டுறதுக்கு தான் நான் பயன்படுத்துவேனே தவிர நான் வித்த காட்ட மாட்டேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனல் நடத்துற குரங்க சந்திக்கணும்னு சொல்லிட்டு போது நரி. அதுங்க போராட்டத்துக்கு நடுவுல இளவரசர் வேகமா காரை ஓட்டிட்டு வந்த சம்பவத்தை தலைப்பு செய்தியா போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நியூஸ் சேனல்ல நடத்துற குரங்க சந்திச்சு அரசரோட அறிக்கையை பத்தி சொல்லுது நரி. அப்போ 3 குரங்கு கண்ணு காது வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க சிலையை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா, கெட்டதை மட்டுமே பார்க்கணும், கெட்டதை மட்டுமே கேட்கணும், கெட்டதை பத்தியே பேசணும், அப்பதானே நியூஸ் சேனல் சிறப்பா போகும்னு சொல்லுது குரங்கு. அதை கேட்டு சூப்பர்டா சோனமுத்தான்னு ஃபீல் பண்ணுது நரி. அதே சமயம் அன்னைக்கு நடக்கிற பிரம்மாண்ட திருவிழால எல்லா மிருகங்களும் கலந்துக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுதுங்க. அதுல மாங்குவை பார்த்த மலமாடு கேங்கு வெறித்தனமா விரட்டிட்டு வருதுங்க. இவனுங்க வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்கப்பான்னு புலம்பிக்கிட்டே தெரிச்சு ஓடுது மாங்கு. கண்ணு மண்ணு தெரியாம நேரம் முரட்டு காலையை அடக்கிற ஆடிட்டோரியத்துக்குள்ள பூந்துடுது மாங்கு. அத கூட்டத்துல இருந்து பார்த்த சித்தப்பா பதறி போறாரு. நம்ம சுனாமின்னு சொல்லப்படுற முரட்டு காலையை அடக்க தோ வந்துட்டான் கழுத மாவீரன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. யோ, நானே மலமாடு கேங்க்கு பயந்துதான் இங்க வந்தேன்னு ஃபீல் பண்ணுது மாங்கு. ஆனா முரட்டு காலையை திறந்து விட்டதும் அது கிட்ட சிக்காம மின்னல் வேகத்துல தெரிச்சு ஓடுது. ஆளாலப்பட்ட மலமாட்டு கேங்குக்கே போக்கு காட்டின மாங்கு இந்த ஒரே ஒரு காலையை என்ன பண்ணோம், சுத்தல்ல விட்டு பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அப்போ பின்னாடி வேகமா ஓடி வந்து முட்டினதும் பறந்து போய் கீழே விழுது மாங்கு. உடனே சித்தப்பா மகுடியை கொடுத்து மாட்டு அடங்க சொல்றாரு. அதை பிடிச்சி வாசிக்க ஆரம்பிச்சதும் மாடு பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுதாரிச்சு கோமாளித்தனம் பண்ணிட்டமேன்னு ஃபீல் பண்ணி மாங்குவை முரட்டுத்தனமா முட்டை வருது. அப்போ சரியான டைமிங்ல நகர்ந்து காலைய நேரா செவுத்துல முட்டை விட்டுருது மாங்கு. அது மேல சிலையோட தலை விழுந்து செதஞ்சி போகுது. இங்க பாருடா, யாராலையும் அடக்க முடியாத மாட்டையே கொண்டு போட்டான்னு எல்லாரும் கைதட்டி பாராட்டுறாங்க. இவ்வளவு ஏன், மலமாடு கேங்கு கூட மாங்குவை பார்த்து தெரிச்சு ஓடுதுங்க. ஒரு வழியா போட்டி முடிஞ்சதும் அரசர் ஏந்திரிச்சு, இதுக்கப்புறம் என்னால அரியணையில உட்கார முடியாது, இனிமே உங்களுக்கு எல்லாம் அரசன் என் புள்ள ஆசாது தான் அறிவிக்கிறாரு. அதை கேட்ட எல்லா மிருகமும் அதிர்ச்சி அடையுதுங்க. அப்போ நிறைய ஏற்பாடு பண்ண நியூஸ் சேனல் குரங்கு, போராட்டம் நடத்துற கரடி கிட்ட மற்ற மிருகங்களை பத்தி யோசிக்காத இளவரசனுக்கே பதவி கொடுத்தா மிகப்பெரிய சர்வாதிகாரி ஆகிடுவான்னு உசுப்பேத்தி விடுதுங்க. உடனே எங்களுக்கு சுத்தமா இளவரசரை பிடிக்கவே இல்லைன்னு கோஷம் போடுது கரடி. அது கூட சேர்ந்து மற்ற மிருகமும் கத்துதுங்க. இதை கேட்டு செம்ம கடுப்பான அரசர்கிட்ட நான் கொடுத்த யோசனையை பயன்படுத்துங்கன்னு சொல்லுது நரி. வேற வழி இல்லாம ஆசாத நான் அரசனா தேர்வு செய்யறேன். அதே போல அவனுக்கு எதிராக யாருன்னா போட்டி போடணும்னு நினைச்சீங்கன்னா தேர்தல் நடத்துவோம். 2 வாரத்துக்குள்ள யார் என் பிள்ளையை எதிர்த்து போட்டி போட போறதுன்னு நரி தான் தேர்வு செய்யும். அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்கன்னு அறிவிக்குது சிங்கராஜா. உடனே நீங்களும் ஆகலாம் அடுத்த ராஜான்ற போட்டியை நடத்தி குரங்கு பச்சோந்தி கூட சேர்ந்து இளவரசர் கூட போட்டி போட போற இன்னொரு மிருகம் யாருன்னு தேர்வு செய்யற வேலையை பார்க்குது நரி. அதுல கலந்துகிட்ட எல்லா மிருகமும் பண்ற கோமாளித்தனத்தை பார்த்து செம்ம கடுப்பாவுது. இவனுங்களுக்கு பதிலா ஒரு கழுதையை கூட அரசனா தேர்வு செஞ்சிடலாம் போலையேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது குரங்கு. அதை கேட்டு சிறப்பான யோசனை தான், நம்ம மாங்காய் மடைய மாங்குதான் இதுக்கு சரியான ஆளு. அவன் தான் நம்ம சொல் பேச்ச மீறி செயல்பட மாட்டான். உடனே அவனை கூட்டிட்டு வாங்கன்னு உத்தரவிடுது நரி. உடனே மாங்குவை கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னதும் நினைச்சுப்பாரு, நீ மட்டும் அரசனாகிட்டா உன் கனவு தேவதை கூட கற்பனை பண்ண முடியாத இடத்துக்கெல்லாம் போலாம்னு சொல்லுது நரி. உடனே டைட்டானிக் ரேஞ்சுக்கு யோசிச்சு பார்த்த மாங்கு, எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா என்னால சத்தியமா அரசனாக முடியாதுன்னு சொல்லி தெரிச்சு ஓடுது. அந்த சமயம் ஆவியா வந்த நைனா, வாய்ப்பு உன்னை தேடி வரும்போது விலகி ஓடுற, ஒழுங்கா போய் தேர்தலில் நிக்கிற வழியை பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே உள்ள வந்து நரி கிட்ட நானும் போட்டிக்கு தயார்னு சொல்லுது மாங்கு. இத பத்தி ஆசாது கிட்ட சொன்னா வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்த அரசர் யாருப்பா என் புள்ளைய எதிர்த்து போட்டியிட போறதுன்னு கேக்குறாரு. நம்ம மங்குனி மாங்குதான்னு நரி சொன்னதும், சரியான ஆளதான் தேர்வு செஞ்சிருக்க, அப்போ நிச்சயமா என் புள்ளதான் அரசனாக போறான்னு சந்தோஷப்படுது சிங்கம். சரி, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் உங்க புள்ளைய அரசனாக்குறேன்னு சொல்லிட்டு போது நரி. ஆனா குரங்கு பச்சோந்தி கூட சேர்ந்து பயங்கரமான சதி திட்டம் தீட்டுது.
நான் இளவரசன் கூட ஓட்டு கேட்கும்போது அவன் பண்ற முட்டாள்தனம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நியூஸ்ல பரப்புங்க. அதே சமயம் மாங்குவை நாம நல்லவனாவே காட்டணும், அப்பதான் அவன் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் அவனை ஓரம் கட்டிட்டு நான் அரியணையில உக்காந்துருவேன்னு சொல்லுது நரி. இந்த சதி திட்டத்துக்கு குரங்கும் பச்சோந்தியும் ஒத்துக்குதுங்க. அடுத்து மாங்குவை ஓட்டு கேட்கறதுக்கு பேச வச்சா கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு அப்படி பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சொல்ற குரங்கையும் பச்சோந்தியும் பார்த்து செம்ம கடுப்புல தெரிச்சு ஓடுது மாங்கு. கஷ்டப்பட்டு அதை 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி, எப்பா நீ எதுவும் சொந்தமா பேச தேவையில்ல, நாங்க எழுதி கொடுத்ததை மட்டும் பேசினா போதும்னு சமாதானப்படுத்துதுங்க. அடுத்து போராட்டம் நடத்துற கரடி கிட்ட இப்ப நடக்கிற எலெக்ஷன்ல மட்டும் மாங்கு ஜெயிச்சிட்டான்னா கண்டிப்பா பணக்காரங்களுக்கு எதிராக செயல்படுவான். ஏன்னா அவன் தினந்தோறும் துணியை துவைக்கிற ஏழை தானே, கண்டிப்பா அவனுக்கு நாம தான் ஆதரவு தெரிவிக்கணும்னு கொளுத்தி போடுது பச்சோந்தி. இதை கேட்டு உடனே மற்ற மிருகங்க கிட்ட பேச கிளம்புது கரடி. அதே சமயம் நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன்னா மற்றவங்கள போல நிலாவுக்கு அனுப்ப மாட்டேன், எல்லா மக்களையும் சூரியனுக்கு அனுப்புவேன், அதுவும் ராத்திரி நேரத்துல அனுப்பிச்சாதான் சிலுக்கோன்னு இருக்கும்னு கண்டமேனிக்கு உளறிட்டு இருக்கான் இளவரசன். ஆனா குரங்கு எழுதி கொடுத்த மாதிரி பேசின மாங்கு எல்லாரோட கவனத்தையும் இருக்கிறான். இதை பார்த்து கடுப்பான சிங்கராஜா நரிக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்க, எப்பவும் கோமாளியை பார்க்க ஒரு கூட்டம் கூடும், ஆனா தேர்தல் நாள் அன்னைக்கு நம்ம இளவரசன் தான் ஹீரோவா தெரியுவான், அதுக்குதான் 2 பேருக்கும் நடுவுல ஒரு வாக்குவாத போட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுது நரி. அதை கேட்டு சிங்கராஜா சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் இளவரசனுக்கும் மாங்குவுக்கும் நடக்கிற பேச்சு போட்டி பாட்டு போட்டியாவே மாறுது. காலங்காலமா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சுன்னு ஒரு பக்கம் இளவரசன் பாட்டு பாட, நம்ம 2 பேருக்கும் நடுவுல இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அடே டாங்கின்னு போட்டா கூட நான் தாண்டா அரசனாவன்னு சொல்லுது மாங்கு. இப்படி 2 பேரும் சம்பந்தமே இல்லாம பாட்டு பாடி கடைசியில கைகலப்புல முடியுது. கடைசியா மேடையில ஏறி பேசினா மட்டும்தான் உனக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி 3 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போகுது குரங்கு. அதை நான் எப்படி பேசுவேன்னு மாங்கு யோசிக்கும் போது, ஆவியா வந்த நைனா உன் மனசுல பட்டதை வெளியே சொல்லிட்டு போடான்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அப்போ குரங்கு எழுதி கொடுத்த பேப்பர் காத்துல பறந்து போனாலும் அதை பத்தி கவலைப்படாம மேடைக்கு வருது மாங்கு. அங்க இருந்த மலமாடு பொதி சுமக்கிற கழுதைக்கு வாழ்வை பத்தியான்னு கிண்டல் பண்ணுது. அதை பெருசா எடுத்துக்காம நான் பொதி சுமக்கிற கழுதை தான், அதே போல வேற உருவத்துல இருந்தாலும் நீங்களும் கழுதன்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லுது மாங்கு. அதை கேட்டு எல்லாரும் கடுப்பாவ, நான் வேலைக்காக மட்டும்தான் அழுக்கு மூட்டையை சுமக்கிறேன், ஆனா நீங்க எல்லாருமே உங்க மனசுக்குள்ள ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் நான் உங்களையும் கழுதன்னு சொன்னேன். எனக்கு ஓட்டு போட்டா எல்லாம் மாறிடுவான்னு கேட்டா சத்தியமா மாறாது, ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா சமாளிக்க முடியும்னு சொல்லுது மாங்கு. இதை கேட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுது கரடி. கூட சேர்ந்து மற்ற மிருகங்களும் கைதட்டி பாராட்டுதுங்க. ஆனா எலெக்ஷன் அப்ப யாரும் பெருசா ஓட்டு போட வர மாட்டாங்க, பணக்காரங்க மட்டும் இளவரசனுக்கு ஆதரவா வந்து ஓட்டு போட்டு போறாங்க. இதை பார்த்த நரி அல்லக்கை ஹைனாவை அனுப்பி ஒரு கலவரத்தை உண்டாக்க சொல்லுது. உடனே இளவரசனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பேனரை கட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போய் ஓட்டு போட வந்த கரடி கிட்ட, நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு என்னத்தை கிழிக்க போறீங்க, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு சொல்லி ஊரையே அடிச்சு உடைக்குதுங்க. அதனால செம்ம கடுப்பான கரடி ஆசாத் நகரோட மக்களை கூப்பிட்டு, நீங்க ஓட்டு போடாம இருக்கிறத விட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா உங்க ஒரு ஓட்டும் முக்கியம், நம்ம கடமையை செய்ய தவறக்கூடாது, அப்பதான் மாற்றத்தை உண்டாக்க முடியும்னு சொல்லுது. அதை கேட்டு எல்லா மிருகங்களும் ஓட்டு போட வருதுங்க. தேர்வு முடிவை சொல்றதுக்கு முன்னாடி மாங்கு பக்கம் இருந்து அவனோட சித்தப்பாவையும் இளவரசன் பக்கம் இருந்து பேச புலியையும் வர வச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பா என் புள்ளதான் ஜெயிப்பான், ஒழுங்கா இந்த புலிய போய் புலிசாதம் சாப்பிட சொல்லுங்கன்னு கிண்டல் பண்றாரு சித்தப்பா. அதை கேட்டு செம்ம கடுப்பான புலி, இவெல்லாம் என் முன்னாடி பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. அப்போ ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதும் பெருவாரியான தொகுதிகள்ல மாங்குதான் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அறிவிக்கிறாங்க. உடனே சித்தப்பா மாங்குவ தோல்ல தூக்கி, நீ இனிமே சாதா டாங்கி கிடையாதுடா, டாங்கி கிங்கு தாண்டா மாவனேன்னு தம்பட்டு அடிக்கிறாரு. எல்லாரும் மேலதாளங்களோட மாங்குவ தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு அலறி எந்திரிச்ச சிங்கராஜா கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க அரசே, நீங்க எடுத்த முடிவால இவ்வளோ பெரிய பாதகம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எலெக்ஷன்ல அந்த கழுத பைய ஜெயிச்சிட்டான்னு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சொல்லுது நரி. அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு சிங்கராஜா. அங்க மறைஞ்சு நின்றுட்டு இருந்த பச்சோந்தி கல்ல வீசி ஜன்னல் கதவை உடைச்சதும், ஆரவாரமா வர மக்களை தடுக்க முடியாது அரசே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லுது நரி. அதை கேட்டு ராஜகிரீடத்தை கழட்டி வச்சுட்டு வம்சாவழியா வாழ்ந்த அரண்மனையை விட்டு கிளம்பி போகுது சிங்கராஜா. அப்புறம்டா கழுதைக்கு முடிசூட்டும் விழா நடத்துறதுக்கு முன்னாடி அதை குளிக்க வைக்கலாம்னு பார்த்தா, எனக்கு சோப்புனாலே அலர்ஜிப்பா, தயவு செஞ்சு என்ன குளிக்க சொல்லாதீங்கன்னு அட முடியுது மாங்கு. முன்ன மாதிரி சோப்பு போட்டு நீ துணி துவைக்கிறத விட உன்னை நீ சோப்பு போட்டு குளிக்க வச்சாதான் அடுத்தவங்க முன்னாடி அழகா தெரியுவேன்னு சொல்லுது நரி. அதுவும் கரெக்டு தான் சொல்லி ஸ்விம்மிங் பூல்ல எகிரி குதிக்குது மாங்கு. அதுக்கு உடம்பு தேய்ச்சி விடுது காண்டாமிருகம். குளிச்சு முடிச்சுட்டு ராஜகம்பீரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிரீடத்தை மாட்டிக்கிட்டு அரசவையில இருக்க மக்களை சந்திக்க வருது மாங்கு. அங்க இருக்க எல்லாரும் ஆடி பாடி உற்சாகமா இந்த விழாவை கொண்டாடுறாங்க.
கூட சேர்ந்து டாங்கி டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுது மாங்கு. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்ட நரிக்கிட்ட திரும்பி சிங்கராஜா வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குது பச்சோந்தி. அதுங்கெல்லாம் சர்க்கஸ்ல வித்த காட்டுறதுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வரும், அதை பத்தி கவலைப்படாம இப்ப இருக்க நிலைமையை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லுது நரி. அப்போ ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து கால் வந்ததும் பதறி போகுது. நம்ம திட்டத்தை இன்னைக்கு நைட்டே செயல்படுத்திடுறேன்னு சொல்லுது. அவர் கையில சவுக்க வச்சுக்கிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்றாரு. அதே சமயம் கனவு தேவதை கூட ட்ரெயின்ல போற மாதிரி கனவு காணுது மாங்கு. அப்போ காண்டாமிருக காவலர் வந்து சபையை கூட்டியிருக்காங்க, உடனே நீங்க வரணும்னு மாங்குவை எழுப்பி விடுது. அரசரா இருந்தாலே நிம்மதியா தூங்க முடியாது போல. சரி வாங்க போய் பாப்போம்னு கிளம்புது மாங்கு. கரடி தலைமையில வந்த மிருக கூட்டம் சிங்கராஜா போனதுனால மத்த பொறுப்புல இருந்த முக்கிய மிருகங்களும் போயிடுச்சுங்க. இப்ப அந்த இடத்த நீங்க தான் நிரப்பி ஆகணும்னு சொல்றாங்க. உடனே அரியணையில இருந்து கீழே இறங்கி வரும்போது தட்டு மாதிரி விழுது மாங்கு. அப்புறம்டா அசிங்கப்படாத மாதிரி ஏந்திரிச்சு நின்று இப்ப எந்தெந்த பதவிக்கு ஆள் தேவைன்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் எங்க குறைகளை காது கொடுத்து கேட்க ஒரு ஆள் தேவைன்னு சொன்னதும் நைஸா போய் நரிக்கிட்ட யாரை தேர்வு செய்யலாம்னு கேக்குது மாங்கு. ஒட்டகச்சிவிங்க தான் சரியா வரும்னு மாங்கு கிட்ட சொல்லிட்டு மற்ற மிருகங்களோட பிரச்சனைகள் இது காதுக்கு எட்டாதுன்றதுனாலதான் இவனை தேர்வு செஞ்சேன்னு மனசுல நினைச்சுக்குது. அடுத்ததா காவல்துறை அதிகாரி வேணும்னு கேட்டா ஆமையை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லுது நரி. அது எதுக்குன்னு பார்த்தோம்னா குற்றம் நடக்கிறத ஆமை வேகத்துல கண்டுபிடிச்சாதான் நம்ம பொழப்பு ஓடும்னு நினைக்குது நரி. அடுத்ததா பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர ஒரு வாத்தியார் தேவைன்னு கேட்டதும் நானே அவங்களுக்கு சொல்லித்தரேன்னு முன்னாடி வந்து நிக்குது மாங்கு. இது சரிபட்டு வருமானு கரடி கேட்கும் போதே ராஜா நிறைய முடிவு எடுத்துட்டு டயர்ட் ஆகிட்டாரு, நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு விரட்டி அனுப்புது நரி. அன்னைக்கு நைட்டே 3 மிருகங்களை முரட்டுத்தனமா ஒரு கும்பல் கடத்திக்கிட்டு போகுது. அதுல ஒண்ணு போலீஸ்க்கு போன் பண்ணி சொன்னாலும் அப்ரப்டா இழுத்துட்டு போறாங்க. ஆனா இது தெரியாம கொரட்டை விட்டு தூங்குற மாங்குவை தட்டி எழுப்புறாரு ஆவியா வந்த நைனா. அவரை பார்த்து இன்னும் ஏன்பா என்ன தொந்தரவு பண்ற, நான் தான் அரசனாகிட்டல்ல, இனிமே சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லுது மாங்கு. அப்போ உனக்கு ஓட்டு போட்டவங்களை பத்தி கவலைப்பட மாட்டியான்னு அப்பா கேட்க அவனுங்க ஒரு வாட்டி குத்துற ஓட்டுக்காக நான் காலம் ஃபுல்லா அவனுங்களை பத்தி கவலைப்படணுமா? என் சொந்த உழைப்பினால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன், அதனால தேவையில்லாம தொந்தரவு பண்றதை விட்டு ஒழுங்கா கிளம்பிடுன்னு சொல்றா மாங்கு. நீ உச்சத்துல இருக்கன்னு ஓவரா ஆடாதப்பா, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அங்கிருந்து கீழே விழுந்தா ஒன்னும் மிஞ்சாது பாத்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு நைனா. அடுத்த நாள் காலையில கரடி அரண்மனைக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து எங்களுக்கு நீதி வேண்டும்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு மாங்கு வெளியே வந்து கேட்டா நைட்டு நேரத்துல சில பல மிருகங்கள் காணாம போயிருக்கு, அதை கண்டுபிடிக்க நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குது கரடி. ஏம்பா காணாம போன விஷயமே எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியும், என்னமா நடக்குது வெளியிலன்னு நரிக்கிட்ட மாங்கு கேட்க அவனுங்க சும்மா வதந்திய கிளப்பி விடுறானுங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, வேணும்னா நம்ம பத்திரிக்கை தோற குரங்கு கிட்ட கேளுங்கன்னு சொல்லுது. அதுவும் எந்த ஒரு குற்றமும் நடக்கலன்னு போய் சொல்லுது. ஆனா மிருகங்களோட ஆதங்கத்தை உணர்ந்து உடனே ஆமையை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க உத்தரவிடுது மாங்கு. அதுவும் பேருக்கேத்த மாதிரியே காணாம போனவங்களை பத்தி புகார் கொடுக்க வந்தவங்க கிட்ட கண்ட கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க திரும்பி வந்துருவாங்க, அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புது. அதே சமயம் அரண்மனையில வெஜிடேரியனா இருக்க கழுதைக்கு கறி உருண்டையை கொடுக்குது நரி. அதை சாப்பிட்டு பெருத்த ஏப்ப விட்டதும் மயங்கி விழுது. ஏன்னா இந்த நரிப்பாயபுள்ள அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு. அன்னைக்கு நைட்டும் புலி சிறுத்தைங்களெல்லாம் கடத்திட்டு போறாங்க மர்ம கும்பல். அதே சமயம் கரடி கேங்கு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடும்போது கரண்ட் போயிடுது. போன ஆட்சியில தான் நம்மளுக்கு நல்லது நடக்கலன்னு இவனை தேர்வு செஞ்சா இப்ப இருட்டுல வாழ வேண்டியதா இருக்குதுன்னு புலம்பி சிரிக்குதுங்க. அடுத்த நாள் காலையில மாங்கு எந்திரிச்சதும் வயிறு சரியில்லைன்னு எல்லாத்தையும் கழிச்சிட்டு அழகா உட்காந்து நியூஸ் சேனலை பாத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஆத்தோரமா இருக்க கரடிய காணோம். இந்த சம்பவங்களை கண்டுபிடிக்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு கேள்வி எழுப்புறதோட நியூஸை முடிக்கிறாங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பான மாங்கு உடனே ஆமைக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க உத்தரவிடுது. கூடவே காண்டாமிருக காவலரையும் கூட்டிக்கிட்டு களத்துல இறங்கி மாங்குவும் விசாரிக்குது. அந்த காட்டுல ஷூ போட்ட காலடி தடத்தை பார்த்து நம்ம யாருமே ஷூவை பயன்படுத்துறது இல்ல, அப்போ யார் இதை போட்டிருப்பான்னு தேடி போதுங்க. நைட்டு நேரம் வந்ததும் காலையில தேடிக்கலாம்னு கேம்ப செட் பண்ணி தூங்குற வேலையை பாக்குது மாங்கு. ஆனா கொசுகடி தாங்க முடியாம ஏந்திரிச்சு வருது. காண்டாமிருக காவலர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்புல விளக்கு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனா காட்டுக்குள்ள இருக்க ரகசிய மாளிகையை கண்டுபிடிச்சிருது. அதுக்குள்ள போய் பார்த்தா காணாம போன மொத்த மிருகத்தையும் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கராஜாவோட குடும்பமும் இருக்கு. நீ எப்படி தலை கூண்டுக்குள்ள வந்தன்னு கேக்குது மாங்கு. தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு கலவரம் நடக்க போகுதுன்னு நரிதான் எங்க கிட்ட சொல்லி சுரங்க பாதையில கூட்டிட்டு போச்சு. அங்கிருந்து வெளியே வந்ததும் சாமர்த்தியமா எங்க மேல கூண்ட போட்டுருச்சு. என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு அவகிட்ட கேட்டா இனிமே உங்க வாழ்க்கையை சர்க்கஸ்ல கழிக்க வேண்டியதுதான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சா. அப்பதான் கோமாளி முகமூடியோட ஒரு மனுஷன் சவுக்கு எடுத்துக்கிட்டு வந்தான். அவன் தான் ரிங்கு மாஸ்டரான், சர்க்கஸ்கே ராஜாவான். அவனுக்கு மிருகத்தை சப்ளை பண்றதுக்கு தான் நரி இந்த வேலையை பார்த்துருக்குன்னு சொல்றாரு சிங்கராஜா. அதை கேட்டு மாங்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ நரியும் பச்சோந்தியும் வர்றதை பார்த்து நைஸா போய் பதுங்கிறது மாங்கு. அதுங்க சிங்கராஜா கிட்ட வந்து யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குதுங்க. நான் சும்மா தான் புலம்பிக்கிட்டு இருந்தமான்னு போய் சொல்லுது சிங்கம். அப்போ ரிங் மாஸ்டர் வந்ததும் வேர்த்து வெளவெளுத்து போன நரி நாளைக்கே மொத்த மிருகத்தையும் சர்க்கஸ்க்கு அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லுது.
அவரும் அதை கேட்டு அமைதியா சிரிச்சுக்கிட்டே போறாரு. உடனே நரிக்கிட்ட என்ன வேணா சர்க்கஸ்க்கு வித்துரு, மத்த மிருகங்களை விட்டுருன்னு கெஞ்சி கேக்குது சிங்கராஜா. அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது, எங்க வலையில சிக்கின மிருகங்களை நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லுது நரி. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த மாங்கு தெரியாதனமா செல்போனை கீழே போட்டுருது. அந்த சத்தம் கேட்டு பச்சோந்தி என்ன ஏதுன்னு பார்க்க வருது. உடனே செல்போனை தூக்கிட்டு ஓடுது மாங்கு. அதை கவனிச்சு வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருது பச்சோந்தி. ஆனா வேகமா முன்னாடி ஓடி போன மாங்கு தெரியாதனமா பள்ளத்தாக்குல இருந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்து எப்பா செத்து போயிட்டான்னு சந்தோஷமா கிளம்புது பச்சோந்தி. ஆனா ஆத்துல விழுந்த மாங்கு கரைக்கு வந்து மயக்கம் போட்டு கிடக்கும்போது ஆவியா வந்த நைனா அவனை தட்டி எழுப்புறாரு. அவர்கிட்ட நான் சுயநலமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கேக்குறா மாங்கு. இது உன்னோட போராட்டம் தம்பி, உன்னை ஊக்குவிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, இதுக்கப்புறம் நீ தான் தீயா செயல்பட்டாகணும்னு சொல்றாரு நைனா. உடனே போன்ல எடுத்த வீடியோவை Facebookல அப்லோட் பண்ணிட்டு ஊரை காப்பாத்த ஓடுது மாங்கு. அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு நைனா. அங்கிருந்து ஊருக்குள்ள வந்த மாங்கு காணாம போன மிருகங்களை பத்தியும் நரியோட தந்திரமான வேலையை பத்தியும் சொல்லுது. இந்த முட்டாள அரசனாக்குனதே தப்பு, இப்போ கண்டதையும் வந்து உளறிக்கிட்டு இருக்கான்னு யாரும் காது கொடுத்து அதை கேட்க மாட்டாங்க. கரடி கூட மாங்குவை அலட்சியமா தான் பாக்குது. உங்ககிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, நானே போய் மிருகங்களை காப்பாத்த போறேன்னு கிளம்புது மாங்கு. உடனே அங்கிருந்து ட்ரக்ல கடத்திட்டு போற மிருகங்களை பார்த்து அப்ரப்டா காப்பாத்த ஓடுது மாங்கு. வண்டியை பிடிக்க மலையில இருந்து சறுக்கிட்டு போய் அதுல தொங்கிட்டு இருந்த கயத்தை பிடிச்சி சறுக்கிட்டு போகுது மாங்கு. அதே சமயம் மாங்கு Facebookல போட்ட வீடியோவை பார்த்த குரங்கு உடனே இதை நியூஸ் சேனல்ல போடுங்கன்னு உத்தரவிடுது. அதை பார்த்த எல்லா மிருகமும் மாங்கு சொன்னது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு உதவி செய்ய வருதுங்க. இந்த பக்கம் கயத்தை வெட்டி மாங்குவை தள்ளி விடுது நரி. ஆனா சரியான சமயத்துல பைக்கை ஓட்டிட்டு வந்த காவல் காண்டாமிருகம் கார்ல நசுங்காம மாங்குவை காப்பாத்திருது. அப்புறம்டா முன்னாடி போய் பச்சோந்தி ஓட்டிருந்த ட்ரக்ல இருக்க மிருகங்களை விடுவிக்குது. அதுக்குள்ள இருக்க பச்சோந்தியை உதச்சி வெளியே தள்ளினதும் அங்க இருக்க சித்தப்பா ஃபுட்பால் மாதிரி பச்சோந்தியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அடுத்து கழுத புலி ஓட்டிருந்த ட்ரக்ல இருக்க சிங்கராஜாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. அந்த பயமுள்ள வரி குதிரையோட வீட்டெல்லாம் இடிச்சு படிக்கட்டுல வண்டியை ஓட்டிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல பூந்து கண்டதையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு போகுது. ஆனா பின்னாடியே வந்த மாங்கு பூட்டை உடைச்சு சிங்கராஜாவை காப்பாத்திருது. அப்போ கழுத புலி ஓட்டின்னு வந்த ட்ரக்கு முன்னாடி யானை வந்து நிக்குது. அதை சட்டை பண்ணாம ட்ரக்கை வேகமா ஓட்டின்னு போனாலும் ஒரே மூட்டுல ட்ரக்கையே சதைச்சிருது யானை. ஆனா பாவம் கழுத புலி தான் காத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. அது அலறி கீழே விழுந்ததும் அப்புறம்டா சித்தப்பா ஓடி வந்து அதை உதைச்சி தள்ளுறாரு. கடைசியா நரி ஓட்டிட்டு வந்த வண்டியை தடுக்க மரங்களை முட்டி தள்ளுதுங்க யானைங்க. அதனால முன்னாடி போக முடியலனாலும் வேற வழியா வண்டியை திருப்பிக்கிட்டு போகுது நரி. அங்க வந்த மாங்கு பூட்டை உடைச்சி சசதை காப்பாத்தலாம்னு பார்த்தா எங்க அப்பா வராம நான் எங்கேயும் நகர மாட்டேன்னு சொல்லி அட முடியுது. அப்போ நரி வண்டியை ஓட்டுறதை விட்டு கூண்டுக்குள்ள பூந்து மாங்குவை தாக்குது. அதுகிட்ட இருந்து எஸ் ஆகி முன்னாடி போகுது மாங்கு. ஆனா அங்கேயே வந்த நரி வெறித்தனமா அட்டாக் பண்ண கையை வாங்கிட்டு வரப்போ சாமர்த்தியமா நகர்ந்து கூண்டை மாட்டி வச்சிருக்க கம்பியில தாக்க வைக்குது. அதனால ட்ரக்கு தனியா கூண்டு தனியா பிரிஞ்சு போகுது. முன்னாடி போன ட்ரக்கை ஆத்துல விழாம பக்காவா பிரேக் போட்டு நிறுத்திடுது நரி. எப்பா நல்லபடியா பொழைச்சிட்டோண்டான்னு நினைக்கும் போது பின்னாடியே வந்த கூண்டு முட்டி தள்ளி ட்ரக்கோட கீழே விழுது நரி. அப்புறம்டா கூண்டுல இருக்க ஷஷாதை உதச்சி தள்ளினதும் மாங்கு மட்டும் ஆத்துல விழுந்துருது. அங்க வந்த மிருகங்கள்லாம் மாங்கு செத்துட்டான்னு நினைச்சு கண்ணீர் சிந்தி அழுவுதுங்க. அப்போ யானையோட காதை பிடிச்சி மூக்க சிந்தின மாங்கு யாருபா செத்து போனான்னு வந்து எட்டி பாக்குது. அதை கவனிச்ச எல்லா மிருகமும் மாங்குவை தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. அங்க இருந்து அரண்மனைக்கு வந்ததும் கிரீடத்தை சிங்கராஜா கிட்டே கொடுக்குது மாங்கு. மக்கள்லாம் உன்னதான்ப்பா தேர்வு செஞ்சிருக்காங்க, நீதான்ப்பா இனிமே அரசன்னு சொல்லுது சிங்கராஜா. ஆனா என்னால மட்டும் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்னு கரடி கிட்ட போய் கேக்குது மாங்கு. நம்ம கண்ணால கேட்க முடியாது, காதால பார்க்க முடியாது, அதே போல சரியான வேலையை செய்ய சரியான மிருகத்தை தான் நீ தேர்வு செய்யணும்னு சொல்லுது கரடி. இந்த வாட்டி கரடி சொன்னதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மாங்கு சிங்கராஜாவை படைத்தளபதியா அறிவிக்குது. அடுத்து ஆமைகளை குறைகளை கேட்கும் அதிகாரியா அறிவிக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட குறைய கேட்கறதுக்கு பொறுமையான ஆளு ஆமைதான்னு முடிவு பண்ணுது. அடுத்து ஒட்டகச்சிவிங்க எல்லை பாதுகாப்பு அதிகாரியா அறிவிக்குது. இதை கேட்ட குரங்கு இனிமே நம்ம ராஜ்யத்துல எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லுது. அங்க வந்த ஷஷாது எனக்கு என்ன பொறுப்பு தர போறீங்கன்னு கேட்க, நீ கோமாளித்தனம் பண்ணி என்னை சிரிக்க வைக்கிறது தான் உனக்கு வேலைன்னு சொல்லுது மாங்கு. அதை கேட்டு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க, நாம இனிமே ஒத்துமையா இருந்து இந்த நகரத்தை செழிப்பா மாத்துவோம்னு சொல்லுது மாங்கு. அதை கேட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுதுங்க. அங்க ஆவியா வந்த நைனா இனிமே என் உதவி உனக்கு தேவைப்படாதுப்பா, நீ நல்லபடியா ஆட்சி நடத்தினாலே எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போறாரு. அதை பார்த்து மாங்கு ஆனந்த கண்ணீர் சிந்துறதோட படம் முடியுது. இது ஒரு வித்தியாசமான அனிமேஷன் படமா இருந்தாலும் கருத்துக்கள்லாம் சூப்பரா இருக்கு. ஒருத்தரோட ஓட்டு எவ்வளோ பெரிய விஷயம்ன்றத சிறப்பா சொல்லிருக்கு. இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.